ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 6 இன்ச்சு இருக்கு இல்லையா, கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சும் விட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 7 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். 7 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதுக்கே ஆப்போசிட்டில் 7 இன்ச்சஸில் இங்கே கீழே இருந்து ஒரு மார்க்கிங் வச்சு, ஸோ இங்கேருந்து 2 1/2 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு, இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸோட ஹாம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 7 1/2 வருது. ஸோ எப்போவுமே பார்க்க சொல்ல பேக் சைடில் வச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக அளவு இருக்கும். இப்போது 7 1/4 வருது இல்லைங்களா, 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது வந்து லைனிங்கன்றதுனால 8 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஆஃப் பாதி, 8ல் பாதி 4. இப்போது 4ல் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சும் கீழே ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இந்த மாதிரி க்ராஸாக ஒரு மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கொண்டு வந்து இந்த பக்கம் இப்படி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக நம்ம விட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வளைவு வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து நம்ம மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு துணி பத்தாது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நல்ல பக்கம் 2 பக்கமும் நல்ல பக்கம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்ட மாதிரி போட்டு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ அப்படியே திருப்பி நம்ம எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் இருக்கிறதுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது பேக்கு இது ஃப்ரண்ட் அப்படின்ட்டு 2 பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்லீவ் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.